மதிப்பிற்குரிய ரிஷபம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் ஜூலை மாதம் 13ஆம் தேதி நிகழவிருக்கின்ற சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும், ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா அல்லது தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். ரிஷபம் ராசிக்கு சனி பகவான் 9ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் பொறுப்பேற்று வரக்கூடியவர். பாக்கியாதிபதி அன்று 10ஆம் அதிபதி ஜீவனகாரகன், கர்மாதிபதி. அப்போ தர்ம கர்மாதிபதி யோகத்தை நேரடியாக வழங்கக்கூடிய அமைப்பு சனி பகவானுக்கு ரிஷபராசிக்கு மட்டுமே உண்டு. அதனால தான் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த சனி பகவான் தற்போது லாபஸ்தானத்திலிருந்து சகல பாக்கியங்களும் கொடுப்பதற்காகத்தானும் தன்னுடைய வேலை வாய்ப்பு அப்படிங்கிற விஷயத்தில் அந்த கர்மவினையை கரெக்டாக கொடுத்து சிறப்பான பொருளாதாரத்தை எட்டக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் லாபத்தை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம். சில நண்பர்கள் கேட்கலாம், அதாவது நீங்கள் சொல்கிற கோச்சார பலன் அப்படிங்கிற சனி பகவான் லாபத்தை வாரி வழங்குகிறார், நல்ல வேலையை கொடுக்குறார், வருமானத்தை கொடுக்குறாரு, கடனை அடைக்கிறாரு, காசு பணத்தை பெருக்கிறாரு, சந்தோஷத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லியெல்லாம் நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு தான் இனிமையாக இருக்குது. எங்களுடைய வாழ்க்கையில் பல பேர் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால் இதை எப்படி நம்புறது, கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு புளிச்சு போச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு நல்லா தெரியுது. ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன நாமயோகத்தில் பிறந்திருக்கீங்கன்னு பாருங்கள், என்ன கரணம், என்ன திதி, எந்த வாரம், எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னு பாருங்கள். இதையெல்லாம் பார்த்துட்டு சரியாக ஆய்வு பண்ணி பார்க்குற போது அந்த நாமயோகத்துக்கு எந்த கிரகம் யோகாதிபதியாக வருதுன்னு பாருங்கள், எந்த கிரகம் அவயோகமாக வருதுன்னு பாருங்கள், கர்ணநாதன் யாருன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் எந்த திதியில் பிறக்கிறீங்களோ அந்த திதிக்கு யார் யார் எந்தெந்த கிரகங்கள் சூனியமாக வருகிறது அப்படின்னு சொல்லியும் பாருங்கள். இந்த விஷயத்தெல்லாம் தெளிவாக ஆய்வு பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சூனிய தசைகளா அல்லது அவயோக திசையா அல்லது யோக திசையா அல்லது கர்ணநாதனுடைய திசையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி காலகட்டங்கள் நமக்கு என்ன மாதிரியான சுபபலனை தர காத்திருக்கின்றது, இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை வாங்கி கொடுக்கக்கூடிய யோகதையை இப்போ நடக்கிற தசாபுத்திகள் சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இதில் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறது கோச்சார பலன், பொதுவான பொது பலன். சரி, பொது பலன் சொல்கிறதுக்கு நீ எதுக்கு ஜாதகத்தை பார்க்க சொல்கிற அப்படின்னு சில பேர் கேட்கலாம். தெளிவாக பேசுகிற மாதிரி பேசக்கூடிய அமைப்பெல்லாம் நிறைய நண்பர்களுக்கு உண்டு. அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே பேசிக்காக பேசாமல் டாப் லெவலில் போய் எதையும் தொட முடியாது. நம்ம ஒரு காரியத்தை செய்ய போகிறோம்னா அதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பிளானிங் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு அடிப்படையாக பேசுவோம். பேசிட்டு தான் ஒரு மெயினான விஷயத்துக்கு நம்ம போக முடியும். இதையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. பேசிக் விஷயத்தை பேசாமல் நம்ம எடுத்த உடனே எதை ஒன்றும் செஞ்சிட முடியாது. ஒரு இடம் இருக்குது, வீடு கட்டணும், அதுக்கான ரூல்ஸ் என்ன, அதுக்கான பிளானிங் என்ன, இதுக்கு எவ்வளவு கட்டுமான பொருள், எவ்வளவு பணம், எவ்வளவு கூலி, எக்கச்சக்கமான பிளானிங் எல்லாம் பண்ணிட்டு தான் அதெல்லாம் பேசிட்டு தான் அந்த ஒரு விஷயத்தை அந்த இதில் இறங்குவாங்க. எதுவுமே பேசாமல் இறங்க முடியுமா? அதனால் பொது பலன் பேசினாலும் சில நண்பர்கள் தப்பாகவே தான் நினைக்கிறீங்க. அதனால் நீங்கள் சுய ஜாதகத்தையும் தெளிவாக பார்த்துக்குங்க. இதை பேசினால்தான் அதுக்குள்ளே நம்ம போக முடியும். அதனால தான் இந்த விளக்கத்தை நான் எடுத்து சொல்கிறேன். சரிங்களா? இதெல்லாம் தெளிவாக இருக்கும் பட்சத்தில் நான் சொன்ன திதிவாரம் நட்சத்திரம் கருணநாமயோத்தில் நீ தெளிவாக ஆய்வு பண்ணிவிட்டு உங்கள் லக்னாதிபதி என்ன செய்கிறாரு, 1ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி அண்டு 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கேந்திராதிபதிகள் என்ன நமக்கு பலனை கொடுக்க காத்திருக்கின்றார்கள், அதே மாதிரி 1, 5, 9 திரிகோணாதிபதிகள் நமக்கு என்ன பலனை கொடுக்க காத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஜாதகத்தில் அக்யூரேட்டாக பார்க்கணும் ஐயா. அக்யூரேட்டாக பார்க்காம எந்த ஒரு முடிவும் எடுக்கவே முடியாது. வருஷமெல்லாம் பிறந்ததுலேருந்து நான் ரிஷபராசியில் உழைச்சி ஓடாதான் தேஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அடுத்தடுத்து நடக்கிற தசாபுத்திகள் உங்களை வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதுலேருந்து மீண்டும் வெளியில் வர்றதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிற விரும்பலன்னு அர்த்தம். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிற விரும்பியிருந்தீங்கன்னு சொன்னால் இந்த கோச்சார பலன் இப்படி சொல்கிறாங்களே, அப்போ நம்மளுடைய சுய ஜாதகத்தை எடுத்து பார்ப்போம், அதுக்கு என்ன மேட்ச் ஆகி வருது. அப்போது நம்ம ஒரு தெளிவான ஜோதிடத்தை காட்டி நம்ம ஜாதகத்தை தெளிவான பலனை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் 1000 கஷ்டங்கள் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்க நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தன்னம்பிக்கை, தைரியம் வந்துடும். அது இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக குறை கூறிக்கொண்டே தான் வருஷமெல்லாம் வாழ வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருப்போம் நண்பர்களே. அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை என்கிட்ட பார்க்க விரும்புனீங்கன்னு சொன்னால் 93 639 79 179
இந்த நம்பருக்கு ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணி கொடுங்க. நான் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்கணும் அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தை தெளிவாக ஆய்வு பண்ணி உங்களுக்கான விஷயங்களை தெளிவாக வாங்கிக்கலாம். சரிங்களா சாமி? வாழ்வதற்கான வழிமுறைகள் நிறைய ஜாதகத்தில் இருக்கும். இதெல்லாம் நம்ம தெளிவாக கேட்காம நடக்கலைன்னு சொல்லி இந்த காணொலியில் வரக்கூடிய ராசி பலனை பார்த்துட்டு நமக்கு கமெண்டில் ஆக்டிவேட் போடுறது எந்த விதத்திலையும் நியாயமில்லை நண்பர்களை. உங்களை கெஞ்சி மன்றாடி கேட்கின்றேன். உங்களுடைய ஜாதகத்தை என்கிட்ட தெளிவாக பார்த்து சரியான பலனை வாங்கிக்கோங்க. சரி, இந்த சனி பகவான் அப்படிங்கிறது தற்போது லாபஸ்தானத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார். குரு பகவானுடைய வீட்டில் குரு பகவானும் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சனி பகவான் தன்னுடைய முன்னோக்கிய பயணத்தை நிறுத்தி உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து மீண்டும் பின்னோக்கி நகர காத்திருக்கின்றார். அப்போ 9ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தை நோக்கி வர்றாருன்னு அர்த்தம். 10ஐயும் 9ஐயும் நோக்கி அவர் வரப்போறாருன்னு அர்த்தம். அப்படி என்றால் மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கிறார். எப்படி? அதாவது உனக்கான பொருளாதாரத்தை உச்சத்தை அடைய வைக்கிறதுக்காக நான் சில வாய்ப்புகளை கொடுக்குறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல மனிதர்களுடைய தொடர்பு, நல்ல நண்பர்களுடைய தொடர்பு, நல்ல நட்பு, நல்லதொரு கொடுக்கல் வாங்கல், நல்லதொரு வேலை வாய்ப்பு, நல்லதொரு ஆன்மீக பணிகள், நல்லதொரு ஆன்மீக பயணங்கள், குருமார்களை சந்திப்பது, குருமார்கள் எடுத்த ஆலோசனை பெறுவது. புரியுதுங்களா? நமக்கு மூத்தோர்களை மதித்து நடத்த அவர்கள்ட்ட ஒரு ஆலோசனைகள் பெறுவது, அரசு சார்ந்த துறைகளில் முயற்சி செய்து அதற்கான வெற்றி வாய்ப்புகளை பெறுவது, அரசு அதிகாரிகளை சந்திப்பது, அதே மாதிரி அரசியல் ரீதியாக சில பேரை சந்திப்பது, இப்படி பல விஷயங்களில் இந்த சனி பகவான் மிகப்பெரிய மாற்றத்தை ரிஷபராசி நண்பர்களுக்கு கொடுக்க காத்திருக்கின்றார். மீண்டும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பை எடுத்து கொடுக்கறதுக்காக உங்களுக்கு வர்றார். அதாவது இதுக்கு முன்னாடி நான் ஒரு வேலையில் இருந்தேன், ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு, விலகிட்டேன், மீண்டும் ஒரு வேலைக்கு நான் முயற்சி பண்ணுறேன், அப்படியே கூட்டிகிட்டு போய் அந்த வேலையில் உட்கார வச்சுருவார். புரியுதுங்களா? தந்தை வழி சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆதாயத்தை கொடுக்க போகிறார். 9ஆம் இடம் இல்லையா? தந்தை. இந்த 9ஆம் இடத்தின் வழியாகவும் நிறைய நற்பலன்களை உங்களுக்கு கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். ஆக தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்ய காத்து கொண்டிருக்கின்றது. புரியுதுங்களா? இது வரைக்கும் நமக்கு வாழ்க்கையில் ரிஷபராசி நண்பர்களுக்கு எல்லா விஷயங்களுமே எதுவாகத்தான் நடந்திருக்கும். பாஸ்ட்டாக எதுவுமே நடந்திருக்காது. சில நண்பர்கள் பிறந்ததுலேருந்து தான் விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து 50 வயது வரை ரொம்ப கஷ்டப்பட்டவங்களும் உண்டு. இந்த 50 வயசுக்கு மேலே நல்லா வாழ்கிறவங்களும் இருக்கின்றார்கள். அதே மாதிரி பிறந்ததுலேருந்து 50 வயசு வரைக்கும் நல்லா இருந்துட்டு 50 வயதுக்கு மேலே கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவங்களும் இருப்பார்கள். எல்லாத்துக்கும் காரணம் சனி பகவான் தான். அப்படி என்றால் சனி பகவான் மந்த கிரகம் இல்லையா? அவர் தான் 9, 10க்கு அதிபதி. அதனால் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு வேலை தேடல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் தேடி போய் உட்காந்துக்கிட்டேன்னு அப்படின்னு சொன்னால் அந்த வேலை அன்னைக்கு ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கும். நல்ல பதவியில் போய் உட்கார வச்சிருவார். நீங்கள் நினச்ச மாதிரி வாழ்கிறதுக்கான வழிமுறைகளும் சனி பகவான் கொடுப்பார். அப்போது 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம் வலுப்பெறுது இல்லையா? அந்த ஜீவனத்தின் மூலமாக நல்லதொரு ஆதாயத்தை பெறப்போகிறோம். அப்போ இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி நண்பர்களுக்கு தொழில் இருந்த மிகப்பெரிய தேக்க நிலைகள் மாறி புதிய உத்திகளை கையாண்டு தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடிய அமைப்பிலையும் புதிய முதலீடுகளை போட்டு அந்த தொழிலை அபிவிருத்தி பண்ணுறது அப்படிங்கிறதையும் டெக்னிக்காக யோசித்து என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எப்படி அதிகமான பண வரவை பெறக்கூடிய சூட்சுமங்கள் எல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் ஆராய்ச்சி பண்ணி செய்யக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. மிகப்பெரிய பொருளாதாரத்தை எட்டித்தான் பிடிப்பீர்கள். ஏன்னா ஆல்ரெடி 10ஆம் இடத்துல ராகு பகவான் இல்லையா? குருவனுடைய பார்வையில் ராஜ பதவியை கொண்டு போய் கொடுத்துருவார். பல வருடங்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இப்போது சந்தோஷமான நிலையில் தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. அப்போ சந்தோஷமான நிலையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஜாதகத்தில் அந்த ஒரு தசாபுத்தி காலம் அப்படிங்கிற நமக்கு ஒரு சப்போர்ட் மட்டும் பண்ணிருச்சுன்னா உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. தன்னுடைய வாழ்க்கையில் 1000 கஷ்டங்கள் பட்டு 1000 துன்பங்கள் துயரங்கள் பட்டு மிகப்பெரிய பொருளாதாரத்தெல்லாம் இழந்து கடன் பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எவ்வளவோ உதவி உபகாரங்களெல்லாம் செஞ்சு அதன் மூலயமா கெட்ட பேர் வாங்கி எத்தனோ நன்மை செய்து துன்பத்தை வாங்கினவங்க ரிஷபராசி நண்பர்கள் தான். அப்படியெல்லாம் வாங்கி கஷ்டப்பட்ட நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் என்னை உதாசீனப்படுத்தினவங்க முன்னாடி நான் கௌரவமாக வாழ்ந்தே தீருவேன், அந்த காலகட்டம் வரும், என்னையும் நான் திரும்பி பார்க்க வைப்பேன் அவங்கள அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் ஒரு நாள் சவால் விட்டு தான் வந்திருப்பீங்க. அந்த சவால் இப்போ நிறைவேறக்கூடிய காலகட்டம் ஐயா. ஒரு 2.5 வருஷத்துக்கு உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. ஒரு 2.5 வருஷ காலத்துக்கு உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகின்றீர்கள். ஒரு அந்தஸ்து கௌரவத்தோடு வாழ போகிறீங்க. அந்த அமைப்பு இந்த வக்ரகதி காலத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். குரு பகவான் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் இருக்கின்றார். அதாவது 2ல்
வாக்குஸ்தானத்தில் இருக்கிற குருவான் இருக்கும் இடத்தை அவர் கொஞ்சம் நன்மை செய்ய மாட்டார். குரு இருக்கிற இடத்துக்கு நன்மை செய்ய மாட்டார். ஆக வாக்கு வன்மையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கும் அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துறாதீங்க. பணம் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பணம் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிடாதீங்க. ஏனென்றால் இந்த வாக்குனால தான் அந்த பணம் போகும். நம்ம தாரன்னு சொல்லிடுவோம், அப்புறம் தர முடியாமல் நம்மளால் இருக்க முடியாது. கட்டாயம் கொடுத்த வாக்கை காப்பான்னு சொல்லி போராடிட்டு இருப்போம். இது ரிஷபராசி நண்பர்களுக்கே உரித்தான ஒன்று. கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். அதனால் இந்த காலகட்டத்தில் பணம் அப்படிங்கிற நிறைய வரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும். அந்த சூழ்நிலையில் யாருக்கும் அந்த பணத்தை தவறான வழியில் செலவழிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுடைய எதிர்கால தேவையை பூர்த்தி பண்ணுங்கள். எதிர்கால தேவைகள் அப்படிங்கிறது தான் இந்த 11ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான். இப்போயே சேமித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழித்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல வருவார். விரய சனியாக வருவார். கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிப்பார். அப்போ விரயங்களை கொடுப்பாரு, நிம்மதியை கெடுப்பார். அப்போ பொருளாதாரம் வேணும் இல்லையா? அப்போ இப்போ கிடைக்கிற பொருளாதாரத்தை சேமிப்பில் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அடுத்து வரக்கூடிய விரயசனி காலம், ஜென்மச்சனி காலம், வாக்குசனி காலம், அந்த காலகட்டத்தில் ஒரு 7.5 வருஷத்துக்கு நம்ம மிகப்பெரிய இழப்பீடுகளை தவிர்க்கலாம், கஷ்டத்தை தவிர்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் உண்டு. கவனமாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அவர் பார்க்கக்கூடிய குரு பகவான் பார்க்கக்கூடிய 5ஆம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை கடன் அடைச்சிருவார். எப்படினாலும் கடனை அடைக்க வச்சிருவார். உழைச்சி சம்பாதிச்சு முன்னுக்கு வர போகிறீங்க. அதுக்கப்புறம் அவர் பார்க்கக்கூடிய குரு பகவான் பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குவார். அப்போ ஒரு கௌரவமான அந்தஸ்தான ஒரு வாழ்க்கையும் நமக்கு கொடுத்துருவார். புரியுதுங்களா? அது ஒரு நல்ல ஒரு சிறப்பான விஷயம். அதுக்கப்புறம் அவர் பார்க்கக்கூடிய 9ஆம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை தான் பார்ப்பார். 10ல் ராகு இருக்கிறார். சிறப்பான விஷயம், நல்லது நடக்கும் ஐயா. அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலத்தில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் நினைத்த மாதிரி ஒரு பொருளாதாரத்தை எட்டி பிடிக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. நீங்கள் நினைத்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பை பெறுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழில் மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. தொழில் அபிவிருத்தி பண்ணுறது அப்படிங்கிறது சிறப்பாக இந்த காலகட்டத்தில் செய்யலாம். நிச்சயமாக அதற்கும் சனி பகவான் சப்போர்ட் பண்ணுவார். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இந்த கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா அதுவும் மிகப்பெரிய சிறப்பு. அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய துன்புறுத்தலாக இருந்தால் அந்த கடன் எப்படினாலும் அடைஞ்சிடும். அதற்கான வருமானங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்தே தீரும். எதிர்பாராத தனவரவை தரக்கூடிய அமைப்பில் தான் இப்பொழுது கிரக அமைப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. புரியுதுங்களா? அப்போது சனி பகவான் மீண்டும் 10ஆம் இடத்துக்கு வருகின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் பணவரவை நாம் பெறத்தான் போகிறோம். அப்போ ராகு பகவான் சூட்சும தந்திரத்தோடு வேலை செஞ்சு பணம் பொருள் சம்பாதிக்க போகிறீங்க. உடல் உழைப்பு அப்படிங்கிற நிறைய போட்டிருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் உடல் உழைப்பு கம்மியாக இருக்கும், அதுக்கான ஊதியம் அதிகமாக இருக்கும். அதுதான் ரிஷபராசி நண்பர்களுக்கும். ஏன்னா ரிஷபராசினுடைய சின்னமே காளை. உழைச்சி நான் ஒன்றும் இல்லாமல் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இப்போது உழைத்தால் உங்களுக்கு பலாபலன் கைமேல் கிட்டும் அப்படிங்கிறது. ஆக ரிஷபராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்பில்தான் இந்த காலகட்டம் இருக்கிறது. ஆக புதிய வாகனங்கள் வாங்குறது, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வீடு மாறுறது, பிள்ளைகளுக்கான படிப்பு செலவுகள் அப்படிங்கிறது எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள் நடந்தே தீருமையா. அதிகமான சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போய் வருவீங்க. புரியுதுங்களா? நிறைய உதவி உபகாரங்களும் நீங்கள் பண்ணுவீங்க. உங்களுடைய எண்ணமே உதவி உபகாரங்கள் செய்து வாழ்கிறது தான். அதையும் நீங்கள் கட்டாயம் செய்யத்தான் போகிறீங்க. ஆக தர்மம் அப்படிங்கிறது உங்களுக்குன்னு விதித்த விதி, கர்மம் அப்படிங்கிறது உங்களுக்குன்னு விரிச்ச விதி. அதை சனி பகவான் தான் உங்களுக்கு கொடுத்து உங்களை காப்பாற்ற முன் வந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கின்ற பொழுது இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலம் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக ரிஷபராசி நண்பர்களுக்கு கொடுக்கும். அதனால் வருகின்ற நல்ல வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டு. அதனால் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் பல நடக்கிறதுக்காக காத்து கொண்டு இருக்கிறது நண்பர்களே. அதே மாதிரி இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு 6 இலக்க அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறத நான் கடந்த பதிவில் நான் கொடுத்துருந்தேன். அதை ஒரு பக்கத்து அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் தொகை 12 கோடிக்கு ரிஷபராசிக்கு நான் கணிச்சு கொடுத்துருந்த எண்கள் அப்படிங்கிறது 2, 4, 6, 3, 5, 9 என்ற எண்களை கொடுத்துருந்தேன். அதில் முதல்ல இருக்கக்கூடிய 2, 4, 6 அந்த 3 எண்கள்லேயே அந்த 12 கோடி பரிசு அப்படிங்கிறது கிடைத்திருக்கின்றது அப்படிங்கிறது ஒரு கணிப்பு. அதில் 204, 266 இந்த எண்கள், இந்த 3 எண்களே அந்த 12 கோடி அந்த எண்களுக்கு கிடைத்திருக்கிறது. அது மாபெரும் வெற்றி. அதே மாதிரி தான் மீண்டும் அதே 6 இலக்க எண்கள் அப்படிங்கிறது இந்த ஜூலை மாதத்திற்கும் நாம் பயன்படுத்தலாம். அப்படிங்கிற பொழுது 2, 4, 6, 3, 5, 9 எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைத்து விளையாடுங்கள் என்பது 0 அப்படிங்கிறது பொதுவான விஷயம். இதில் சொல்லப்படாத 3 எண்களும் உண்டு. அதுவும் எந்த இடத்துல வேண்டுமானாலும் வரலாம். சரிங்களா நண்பர்களே? மீண்டும் ஒரு வெற்றி வாய்ப்பை இந்த ரிஷபராசி பெறட்டும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.